நீங்க மத்தவங்களுக்கு எப்போதுமே ஹெல்ப் பண்ண ரெடியா இருப்பீங்க. உங்களுக்கே இல்லைன்னா கூட மத்தவங்க கேட்டாங்கன்னா, அத வந்து செய்ய முயற்சி பண்ணுவீங்க. செய்யவும் செய்வீங்க. 24/7 அவைலபிளா இருப்பீங்க மத்தவங்களுக்காக. அவங்க ஏதாவது கஷ்டம், நஷ்டங்கள், ஒரு ஹேப்பினஸ் என்ன ஷேர் பண்ணாலும் நீங்க அங்க இருப்பீங்க அவங்களுக்காக. ஆனா, ஒரு கட்டத்தில நீங்க நெனைப்பீங்க, நமக்கே இல்லைன்னா கூட நம்ம எல்லாருக்குமே பண்றோம். ஆனா, நமக்கு யாருமே அத பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு நீட் இருக்குன்னு தெரிஞ்சும் அவங்க எதுவுமே என்கிட்ட கேட்கவே இல்ல. எனக்கு எதுவும் பண்ணல. ஆ ஏன்? அவங்களுக்காக எத்தனையோ தடவ அவங்க கேட்காமயே நம்ம பண்ணியிருக்கிறோமே! ஆனா ஏன் அவங்க நம்மகிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க? நம்மள கண்டுக்க மாட்டேங்கிறாங்க? நம்ம ஹெல்ப் அவங்க அக்னாலெட்ஜ் பண்றதே இல்ல. இந்த மாதிரி மனக்கசப்பா, ஒரு வெறுப்புணர்ச்சி காலப்போக்குல உங்களுக்கு வரும். உங்களுக்கு தெரிஞ்சோ, தெரியாமலோ இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து ஒரு பேட்டர்னாவே உங்க லைஃப்ல கலந்திருக்கும். அதாவது ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் நீங்க போவீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு மனக்கசப்பாகும். ஒண்ணா அந்த ரிலேஷன்ஷிப்ப கன்டின்யூ பண்ணுவோம். வேற என்னடா பண்றது அப்டின்ட்டு. இல்லைன்னா நீங்க நெறைய ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளிய வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி ஓவர் கிவிங், ஓவர் டூயிங் இல்லைன்னா பீப்பிள் ப்ளீசிங் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்னால என்ன ஆகும் அப்டின்னா, டவுன் த ரோட் நம்ம செல்ஃப் சபடாஜ், செல்ஃப் ப்ளேம் பண்ணிட்டு நம்ம லைஃப்ல ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருவோம். இதுக்கு முழு காரணம் நம்ம தான். சைல்ட்ஹுட் ட்ராமா கண்டிஷனிங் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. நம்மோட ஈகோ பேட்டர்ன், ஆங்ஸைட்டி அண்ட் இன்செக்யூர்டு ஃபீலிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த கேரக்டராக இருப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்னால ஓவர் டேக்கர்ஸ், அதாவது நம்ம கிட்ட இருந்து எப்போதுமே அவங்க ஒன்லி ஒன் வே தான் போகும். அங்கேருந்து இங்கே வராது. அவங்க தான் ஓவர் டேக்கர்ஸ். அவங்கள அட்ராக்ட் பண்ணுவோம். இல்லைன்னா ஓவர் டேக்கர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். நம்ம தான் அவங்கள பழக்கப்படுத்துவோம். நம்ம பிரெயினுக்கு ஃபெமிலியாரிட்டி தான் பிடிக்கும். ஸோ அந்த பேட்டர்னுக்கு திருப்பி நம்ம போகாம அத பிரேக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம பிரெயின நம்ம ரீவயர் பண்ணணும். ஸோ ரீவயரிங் அப்படின்னா என்னன்னா, நம்ம லேர்ன் பண்ணணும். லேர்ன் டூ பாஸ் அண்ட் டேக் எ டீப் பிரெத். ஸோ இந்த ஆக்ஷன் மேக் அஸ் ஃபீல் சேஃப். ஸோ தட் நம்ம வந்து நாங்க யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா நம்ம நோ சொல்லலாம். Whatever we want to say really authentically. Learn to pause, breathe and say it. Please share and subscribe. Thank you.